ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டை தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். இப்போ சேது ராமன்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இதுமாரி கமெண்ட் வரும்போது அந்த வண்டி வரும்போது நம்ம ஈஸியாகவே நம்ம வீடியோ போடலாம். இப்போ அவர் கேட்டிருக்கிறது மார்னிங் டைமில் வந்து ஸ்மோக் வந்துனே இருக்குது, ஆனால் மற்ற டைம்லாம் வரல, ஆனால் வண்டி வந்து 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது போர் பண்ணலாமா இல்லை லெட்டு வால்வு பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு வண்டியில் மார்னிங் டைமில் வந்து ஸ்மோக் வந்துச்சுன்னா எதை பண்ணணும், சமயம் ஸ்மோக் கண்டினியூவாக வந்துச்சுன்னா எதை பண்ணணும் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ நிறைய குறைகள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 7 மனுஷம் 35 தான் பேசியிருக்கேன். அதனால் ஒரு இடத்துல நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது வண்டியில் ஃபால்ட் வந்துச்சுன்னா நம்ம அதே இடத்துல கேட்கும்போது, ஏன்னா அவங்க பண்ணது அவங்களுக்கு தெரியும், அந்த ஹிஸ்ட்ரி தெரியும் அவங்களுக்கு, என்னென்ன பண்ணியிருக்கேன் எது பண்ணியிருக்கேன்ட்டு அவங்களே கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் நம்ம 10 இதுக்கு போகணும்னு வச்சிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அலட்சியலாகிடும், செலவு கொஞ்சம் அதிகம், நம்மளுக்கு தேவையில்லாத வேலை வந்துடும். அதனால தான் நான் அப்படி பண்ணது, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் வண்டியை நல்லா க்ளீனாக வச்சுங்க. நான் சொல்கிறது என்னன்னா, உங்கள் வண்டியை நீங்களே பண்ணுங்கள், உங்கள் வண்டியை நீங்களே சர்வீஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஃபால்ட்டு தான் நீங்களே வீட்டில் பண்ணுங்கள். பெரிய பெரிய மேஜர் ஃபால்ட்டாக இருந்தால் அதை வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக இருப்பார் மெக்கானிக்காக, அவர்கிட்ட கொடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த வீடியோ நிறைய குறைங்க இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நியூ ஒயிட் ஸ்மோக் தான். இது வந்து இப்போ வந்து சேது ராமன்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்காக இந்த வண்டி வந்திருக்கு, அவருக்காகவும் மற்ற வியூஸ்க்காகவும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் உங்கள் வண்டியில் வந்து மார்னிங் டைமில் வந்து ஒயிட் ஸ்மோக் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம ஹெட்டே பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் தான். மார்னிங் டைமில் வந்து ஒயிட் ஸ்மோக் வருதுன்னா கண்டிப்பாக அது வால்வு அழிச்சு தான் மாற்றணும். அது எப்படி இருக்கும், எங்கே இருக்குன்னு கரெக்டாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த 2 வால்வு இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம எடுத்துடுறோம். இதில் 2 லாக் கொடுத்துருக்காங்களே, எடுத்து இதை வச்சு லைட்டாக அப்படி தட்டினாவே ஓகே, அந்த பட்டன் மாதிரி வந்துடாது இந்த லாக்கு. ஓகேங்களா? இது நீங்கள் ஒர்க்கு வீட்டில் பண்ண தேவையில்ல, ஏன்னா காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, இந்த 2 லாக்கு இந்த மேலே இந்த வருஷமே வரும். இது பட்டையில் தான் க்ளீனாக பண்ணுவாங்க. இது ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஒரு ஸ்ப்ரிங்கே வரும் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வால்வு ஆயில் சீல். இது முதல்ல நான் வால்வு எடுத்துறேன் வெளில. ஓகே, இந்த வால்வு ஆயில் சீல் எப்படி இது போகுதுன்னா, கண்டிப்பாக இதில் எதுனா இதுமாரி ரஸ்ட் ஆகுதில்ல, இந்தமாரி கார்பன் அதிகமாகிடும். ஓகேவா? இந்த கார்பன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தான் இந்த வால்வு ஆயில் சீல் கண்டிப்பாக கீழே வந்து இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுரும். மேலே இருக்குல்ல, அங்கே லைட்டாக ஒரு டாட்டு மாரி ஆகிடும், இல்லைன்னா ஒரு பள்ளம் மாரி விழுந்துடும். அதேமாரி இதுதான் வால்வு கைடு. இது வால்வு நீங்கள் மாற்றும் போது இதே நாங்கள் செக் பண்ணோம். நீங்கள் எதனா ஷேக் இருக்கான்ட்டு, ஷேக் இருந்தால் கண்டிப்பாக அதுவும் மாற்றி ஆகணும். அது மேக்ஸிமம் போகாது, இருந்தாலும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதுதான் இந்த வால்வு ஆயில் சீல். வால்வு ஆயில் சீல். இங்கே வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது, மைனூட்டாக ஒரு சின்ன இடத்துல ஒரு இடத்துல எதனா வெட்டு எதனா விழுந்திருக்கும். ஓகேங்களா? அந்த கார்பனால் வெட்டு வந்திருக்கும். நீங்கள் அந்த வண்டி ஓடிட்ட பிறகு மார்னிங் டைமில் நீங்கள் விடும்போது அதை ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டு நீங்கள் காலை எடுக்கும்போது இந்த ஸ்டெம்மு ஃபுல்லாகவே ஆயில் இருக்கும். இந்த ஸ்டெம்மு ஃபுல்லாகவே ஆயில் வந்து அப்படியே இறங்கி இந்த இடத்துல வந்து ஹெட்டில் வந்து நின்றுருக்கும் ஆயில். ஏன்னா இது நான் காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி இருக்கும் அது. ஓகே, இப்படி இருக்கும். ஓகேங்களா? இந்த கேப் வழியாக தான் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி பிஸ்டன் டாப் வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே ஆயில் இருக்கும். அப்போ நீங்கள் மார்னிங் ஸ்டாப் பண்ணும்போது ஃபயர் ஆகும்போது கண்டிப்பாக அது வந்து நெருப்பு வந்து இதில் படும்போது கண்டிப்பாக வந்து மார்னிங் டைமில் ஒயிட் ஸ்மோக்கு கண்டிப்பாக வந்துடும் வண்டியில். அது வண்டி ஓட கண்டிப்பாக அந்த ஒயிட் ஸ்மோக் வரது நில்றோம். அப்போ ஏன்னா அந்த ஆயில் நிற்க போகிறதுல இந்த ஆயில் வந்து கரெக்டாக நான் இப்போ இது பண்ணிக்கும், கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறோம். அதேமாதிரி வண்டி விட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு எடுக்கும்போது இந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்படி இருக்குது. ஏன்னா வால்வு இப்படி தானே இருக்குது, அதனால ஆயில் இறங்கி இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து இது வழியாக வந்து இங்கே நின்றோம். அதனால தான் மார்னிங் டைமில் இது வருது, ஸ்மோக் வருது. அது நம்ம என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த வால்வு இதுதான் இந்த வால்வு ஆயில் சீல். இதை கண்டிப்பாக நம்ம மாற்றி தான் ஆகணும். இது பட்டையில் கொடுத்தா நீங்கள் எட்டை கைட்டு பட்டையில் எதுவுமே கொடுத்தாவே அவங்களே பக்காவாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு பண்ணுறாங்க. அதேமாதிரி இதுலேயும் நம்ம இதுமாரி போட்டு ஷேக் பண்ணி பார்க்கணும். இந்த சைடு விட்டுட்டு இதிலே தெரியும் உங்களுக்கு, அந்த வால்வு கைடு லைட்டாக ஷேக் இருந்தால் கண்டிப்பாக அந்த வால்வு கைடு மாற்றி ஆகணும். ப்ளேவே இருக்கக்கூடாது, உள்ளே போனால் அப்படியே டைட்டாக இருக்கணும், அப்படியே டைட்டாக இருக்கணும். இந்த ஷேக் இருக்கக்கூடாது. ஷேக்கு லைட்டாக இதோட இந்த ஸ்டெம்மோட ஷேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக, இப்போ ஷேக் ஆகலை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் வீட்டில் செக் பண்ணுறதோட நீங்கள் இது அந்த லேத்தில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கொடுத்தாவே அவங்க செக் பண்ணும்போது இந்த கைடையும் அவங்க செக் பண்ணுறாங்க. தேவைப்பட்டால் அவங்களே கண்டிப்பாக அதை மாற்றிடுவாங்க. ஓகேவா? அதனால் இது ஒரு சின்ன ஒரு பதிவு பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம்.
ஒரு சமயம் மார்னிங் டைமில் இதுமாரி வந்தால் இதுமாரி பண்ணணும் ஓகேங்களா. ஆனால் அதே ஸ்மோக் அதிகமாக வரும்போது தான் நம்ம நீங்கள் எட்டு கட்டும் போது, ஏன்னா நீங்கள் வந்து 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி போரையும் செக் பண்ணுறோம். போரை கட்டும்போது இந்தமாரி மார்க் இருந்துச்சுன்னா தெரியுங்களா ஸ்கோரிங், இந்தமாரி மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாங்க போரையும் சேர்த்து மாற்றிடுங்க. இன்னும் கண்டிப்பாக நல்லா லைஃப் இருக்கும், நல்லா ஸ்மோக். இப்போ மைலேஜ் நல்லா வருதுன்றீங்க, இன்னும் நல்லா மைலேஜ் வரும், இந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸ்மோக் சுத்தமாக அரசு ஆகிடும். ஒரு சமயம் போர் பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே ரிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, அதெல்லாம் பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணி போட்டுட்டு இந்த வால்வு சீல் மாற்றினாவே உங்களுக்கு கரெக்டாக பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. இதுதான் அதேமாதிரி தான் இதுவும். இப்போ இந்த வண்டியில் நம்ம 8 வால்வு பண்ண தான் போகிறோம் ஓகேவா. இதில் நீங்கள் வால்வு, இது இன்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வு எப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. இது பிரச்சனை கிடையாது. இது இப்போ மேக்ஸிமம் பெருசாக இருக்குது எக்ஸாஸ்ட், இது இன்லெட்டு தான் வரும் ஓகேங்களா. பெட்ரோல் அதிகமாக வர்றது இதுதான் ஓப்பன் அதிகமாக கொடுக்குறது. இது இந்த எக்ஸாஸ்ட் வந்து எவ்வளோ சின்ன ஹோல்ஸ் இருந்தாலும் ஸ்மோக் டக்குன்னு வெளில போயிடும். அதனால தான் எக்ஸாஸ்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சலாம். எக்ஸாஸ்ட் இந்த சைடு வரும், அந்த பக்கம் தான் இந்த வால்வும் வரும். அதனால் நம்ம எக்ஸாஸ்ட் என்ன ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எந்த பதிவுனா இப்போ வந்து இந்த சீதாராமன் அவர் சேதுராமன் அவர் சொன்னார், இது மாதிரி மார்னிங் டைமில் வந்து ஒயிட் ஸ்மோக் வருதுன்ட்டு. அவரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மார்னிங் டைமில் வந்து ஒயிட் ஸ்மோக் வருது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒயிட் ஸ்மோக் வந்தாவே நீங்கள் கண்டிப்பாக இதை தான் பண்ணணும், இதெல்லாம் செக் பண்ணணும். நீங்கள் வீட்டிலேயே பண்ணதாக இருந்தால் நான் வால்வு சீட்டிங்லாம் வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அது மாதிரி டூல்ஸ், கரெக்டான டூல்ஸ் வச்சு பண்ணுங்கள். ஒரு சமயம் நம்மளால் பண்ண முடியல, டைம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இதுமாதிரி எட்டு பிரிச்சியோ எதுவுமே நீங்கள் பட்டையில் குத்தாவே அவங்களே வால்வு ஆயில் சீலு ப்ளஸ் அது கைடு தேவைப்பட்டால் கைடும் சேர்த்து மாற்றிடுவாங்க. மிஞ்சி போனால் வால்வு கைடோடு மாற்றினா தான் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. வால்வு ஆயில் சீலு மாற்றுறதுக்கு அந்த பட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு 600 800 அந்த ரேஞ்சு வரும். மாற்றும்போது கண்டிப்பாக அந்த 8 கேஸ் கட்டு மாற்றி ஆகணும். ஒரு 8 கேஸ் கட்டு இது மாதிரி போரில் பிரச்சனை தான் நீங்கள் போரை பார்த்துங்க. ஒரு சமயம் 8 வண்டி பண்ணதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 800 1000 ரூபாய்க்குள்ளே வரும் ஓகேங்களா. இதுதான் சின்ன விஷயம் அது. ஓகே, இதுவும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஓகேவா. வீட்டில் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்ப்ரிங்கு, இந்த லாக்கு, இதெல்லாம் கரெக்டாக பாருங்கள் ஓகேங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வேலை தான் இது. வால்வு சீட்டிங் நான் வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, நம்ம வண்டி நம்மளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே பிரித்து பண்ணுங்கள். உங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் பண்ணுறது. இல்லை எடுத்து கொடுத்து பண்ணுறதோ இல்லை வீட்டிலே நீங்களே பேஸ்ட் வச்சு சீட்டிங் பண்ணலாம். நீங்கள் வீடியோ உள்ள போய் செக் பண்ணாமல் தெரியும், வீடியோலேயே வால்வு சீட்டிங்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 2 முன்னாடி பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாகிடும் ஓகேங்களா. அதனால் வீடியோ வந்து எப்பவும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். மார்னிங் டைமில் ஒயிட் ஸ்மோக் வந்தாவே கண்டிப்பாக நம்ம இதை தான் பண்ணணும். இந்த வால்வு அரிசியில் இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் போகிறதுங்க கண்டிப்பாக கம்பெனி ஒரிஜினலாக போட்டுருங்க, எந்த பிரச்சனையும் வராது. இதில் நிறைய கம்பெனி கொடுப்பாங்க, உஷா அந்த மாதிரி, பட்டெல்லாம் உஷா அந்த மாதிரி தான் போடுவாங்க. அதுவும் ஓகே, நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. அவங்களும் ஆயில் சீல் வச்சு கரெக்டாக தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. சேதுராமன் சார் கரெக்டாக உங்களுக்கு பார்த்துங்க. நீங்களும் மற்றவங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா ஒயிட் ஸ்மோக்கு, இதை ஒண்டி தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இது நம்ம நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் வண்டியிலும் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியிலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்களும் ஒரு ஐடியா கொடுக்கலாம், அதை அவருக்கு ஓகேங்களா. மார்னிங் டைமில் வந்தாவே இதை தான் கண்டிப்பாக பண்ணுமே. வண்டி கிலோமீட்டர் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக இதை தான் பண்ணோம். ஒரு சமயம் 1,00,000 கிலோமீட்டர் மேலே ஓடிச்சுனாவே கண்டிப்பாக போரும் செக் பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா கட்டும் போது போரும் கட்டும்போது ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா. அதனால் ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஓகே, இது நல்லபடியாக பார்ப்போம். பை.